வணக்கம். தேர்தல் திருவிழா இனிதே நிறைவுற்றது. ஜனநாயகம் பணநாயகமானது. ஜனநாயகம்னா என்ன? எல்லாருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஆனால் இந்த தேர்தல் முறைகளில் எல்லாருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படுதா? கண்டிப்பாக கிடையாது. மக்களவை தேர்தல் நடைபெற்றது. இப்போ அதை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் வாரி இறைக்கிறாங்க. ஒரு சாதாரண எளிய மனிதன், மக்கள் ஆதரவு பெற்ற மனிதன், மக்கள் செல்வாக்கு பெற்ற மனிதன் தேர்தலில் போட்டியிட முடியுமா? அதாவது அரசாங்கம் அனுமதித்த 95 லட்ச ரூபாய் கூட ஆனால் செலவு செய்ய முடியாது. அப்போ அவர்களுக்கு என்ன வழிங்க வேணும்? சுயாட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க, இல்லைன்னு சொல்ல. அவங்க எதுக்காக போட்டியிடுறாங்க? ஒன்று, விளம்பரத்துக்காக போட்டியிடுறாங்க. ரெண்டாவது, பிரதான கட்சிகள் தங்களுக்கு வாக்குச்சாவடிக்குள்ள அதிகப்படியான முகவர்கள் வேணுங்கிறதுக்காக பல பேர்த்த நிறுத்தி வைக்கிறாங்க. மூணாவது, ஏதோ சில சலுகைகள் கிடைக்குது, அதற்காக போட்டிடுறாங்க. நாலாவது சில கட்சிகள் பெயர் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரே பெயருள்ள நபர்களை நிறுத்துறாங்க. இப்படியெல்லாம் சுயாட்சி வேட்பாளர்கள் நிறுத்துறாங்க. இவர்களும் தடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஆர்வமுள்ள, மக்கள் ஆதரவுள்ள, மக்கள் செல்வாக்குள்ள வேட்பாளர்கள் நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு என்ன வழி அப்படின்னா, அரசாங்கமே வேட்பாளர்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். துண்டு பிரசுரம், இந்த கதவில் ஒட்டுறது, பிரச்சாரம், தொண்டர்களுக்காகும் செலவுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை, உதாரணமாக ஒரு 3 கோடி ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை அரசாங்கமே செய்து கணக்கு வைத்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தான்னா எல்லாருமே சுயாட்சி வேட்பாளர் போட்டியிடுவாங்களே, அதற்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன்னா, அதற்கும் ஒரு வழி. ஒரு தேர்தலில் ஒரு தொகுதியில் எத்தனை வாக்குகள் பதிவாகுதுன்னு பார்க்கணும். அந்த வாக்குப்பதிவில் இந்த சுயாட்சி வேட்பாளரோ அல்லது கட்சி வேட்பாளரோ எத்தனை வாக்குகள் பெற்றிருக்காங்கன்னு கணக்கெடுத்துக்கணும். ஒரு 3 கோடி ரூபாய் ஒருத்தருக்கு கொடுத்துருங்க அப்படின்னா, வாங்கின அந்த பதிவான வாக்குகளை வகுத்தான்னா ஒரு வாக்குக்கு எத்தனை செலவுங்கிறது தெரிய வரும். இவர் எத்தனை வாக்குகள் வாங்கினாரோ, ஜெயிச்சவங்களை தவிர மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த கணக்கு போடணும். எத்தனை வாக்குகள் பெற்றாரோ அதை விட்டு போட்டு மற்ற வாக்குகள், வாங்காத வாக்குகள் இருக்கு இல்லையா, அந்த வாக்குகளுக்கு எத்தனை செலவு கணக்கு போட்டு அதை அவங்ககிட்ட திருப்பி வாங்கிக்கணும். அந்த முறை வந்தான்னா நினைச்சவங்கெல்லாம் சுயாட்சியாக போட்டியிட மாட்டாங்க. அனாவசியமான செலவுகள் குறையும், எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். பெறாத வாக்குகளுக்கு பணத்தை திரும்ப பெற வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, பணபலம், பண ஆதிக்கம் அதிகமாகிட்டது. இந்த திராவிட வேட்பாளர்கள் மக்களுக்கு ஆசை காட்டி பணத்தை கொடுத்து இப்போ பணம் வேண்டும் என்று கேட்கும் அளவிற்கு அவர்களை மாற்றிவிட்டார்கள். இதை மாற்றணும். பணமே யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதற்கு என்ன வழின்னு கேட்டான்னா, தேர்தலை அறிவிக்கிறாங்க. தேர்தல் நடத்தை முறை அமலுக்கு வருது. எது வரைக்கும்? வாக்குகள் முடிவுகள் எண்ணப்படும் வரைக்கும். இந்த காலகட்டத்தில் 100 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் செல்லாதுன்னு அறிவிச்சிடணும். சில்லறை மட்டும்தான் 10 ரூபா, 5 ரூபா, 20 ரூபா மட்டும்தான் செல், 50 ரூபா செல்லுன்னு நம்ம அறிவிக்கணும். இது சில்லறை செலவுகளுக்கு. எல்லா செலவுகளுமே வேட்பாளராகட்டும், எந்த தொழிலதிபர்களாகட்டும், தொழில் நடத்துவர்களாகட்டும், ஊதியமாகட்டும், எல்லாமே டிஜிட்டல் முறையில் பண பரிவர்த்தனை நடக்கணும். யூபிஐ மூலமாக ஜிபே, கூகுள் பே, இதை போல் பேடிஎம்மு, இதை போல் பண பரிவர்த்தனை டிஜிட்டல் முறையில் நடக்கிற மாதிரி செஞ்சுக்கணும். இது வரைக்கும் தேர்தல் அறிவிப்பு முடிந்து, தேர்தல் முடிந்து அப்புறம் முடிவுகள் அறிவிக்கும் வரைக்கும் காகித நோட்டுகள் அந்த 100, 500 செல்லாதுன்னு அறிவிச்சிடணும். எல்லாமே டிஜிட்டலமாக கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தான்னா இந்த பணபலத்தை தடுக்கலாம். மூணாவது, வாக்குகள் எண்ணும் இடத்துல கூட்டம் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நாம் எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டோமோ ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் ஒரு எல்இடி ஸ்க்ரீனை போட்டு இந்த வாக்கு எண்ணும் இடத்துலேருந்து இந்த முடிவுகள் அங்கே என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ வெளியில் அதே வாக்கு எண்ணிக்கை இங்கேயும் ஓடிட்டு இருக்கணும்.
இங்கே ஓட்டு போட்ட வாக்காளர்கள் வந்து அதை பார்த்துட்டு இருக்கணும். அப்போ கூட்டம் வந்து பரவலாக்கப்படும், பாதுகாப்பு பெரிய அளவில் தேவைப்படாது, ரகளைகள் வந்து குறைக்கப்படும். இந்த வழியில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், அந்த வழியில் 100 விழுக்காடு வாக்காளர்கள் வாக்களிக்க வைக்கலாம். இதில் பணபலத்தை குறைக்கலாம், செலவுகளை குறைக்கலாம், எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்கும், கூட்டத்தை குறைக்கலாம். இப்படியெல்லாம் தேர்தல் ஆணையம் சிந்தித்து தேர்தல் ஆணையம் வந்து செலவுகளை குறைக்கணும். செலவுகளை குறைத்து எளிய முறையில் தேர்தல் எல்லாருக்குமான வாய்ப்பாக தேர்தல் அமைய வேண்டும். இதை செய்ய வேண்டும் தேர்தல் ஆணையம். நன்றி.